நம்ம அம்மா அப்பா, நம்ம சகோதர சகோதரிகள், ஏன் நம்ம பெற்றெடுக்கிற குழந்தைங்க கூட நம்மளால இவங்க தான் அப்படின்னு யூகிக்க முடியாது. ஆனால் இறைவன் ஒரே ஒரு சாய்ஸ், அதாவது ஒரு சூழ்நிலை என்ன கொடுத்துருக்காருன்னா, உனக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனோ நீ தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்துருக்காரு. அது எந்த விதத்தில் போய் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் 7ஆம் வகுப்புக்குள்ள இருக்கிற ரகசியமே. திருமணம் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது உண்மையாவே உண்மையான வார்த்தை தான். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு தைரியம் கொடுக்குறாரு செவ்வாய் நீங்க பாருங்க. அந்த போதை பொருளுக்கு ஈஸியா அடிமையாயிருவாங்க. நாங்கள் நிறைய ஜாதகத்துல பாக்குறோம், 7ஆம் வீட்டு சபையோட ராகு பகவானா இருந்து ஒற்றைப்படை தொடர்பு கொண்டா கூட அவங்க லைட்டா அந்த மதுவுக்கு அடிமையாயிடுறாங்க. அப்ப இந்த பெண்கள்கிட்ட லைட்டா இப்ப இருந்தாலும் மதுக்கு அடிமையாங்க, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இல்லாட்டி நீங்க பேசிக்கோங்க அப்படின்னு நாங்க சொல்ல வேண்டியதா இருக்குன்னா, ஒரு 29 வயசு ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அது லேட் திருமணம் கிடையாது. நடக்கிற தசையில ரெட்டப்படை அப்படின்னா 2 நாள் 6 அவங்களுக்கு திருமணத்தை எதிர்க்காத பாவம் தான். கண்டிப்பா திருமணத்துக்கு கொடுப்பாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன கொடுப்பாங்க.